மேக்ஸ்ல ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண சொன்னா ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். இதே அந்த ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்தா மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும்? ஆன்சர் பாசிட்டிவா நெகட்டிவா? ரெண்டு மைனஸ் வந்தனா என்ன பண்றது? ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வெல்கம் டு டே 7 ஆஃப் 30 days fair to fun max challenge. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வித் நெகட்டிவ் நம்பர்ஸ். மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஆனா அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் இதுதான் ஈஸி. அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல கூட நீங்க வந்து ரெண்டு சைனை பார்க்கணும். ரெண்டு சேம் சைனா தான் ஆட் பண்ணணும். வேற வேற சைனா சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் பெரிய நம்பரோட சைன் எதுன்னு பார்க்கணும். அதை அதுக்கு அப்ளை பண்ணணும். ஆனா இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். அது வேற வேற சைனா இருந்தாலும் சரி, சேம் சைனா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிளா இந்த அப்ளிகேஷன் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போறத அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து பிளஸ்ஸா மைனஸா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த ஈக்குவேஷன்ல எவ்வளவு நம்பர்ஸ் வேணா இருக்கட்டும், 2 நம்பர் 3 நம்பர், மல்டிபிகேஷன் டிவிஷன் எல்லாம் கலந்து இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ், அதாவது 2 நெகட்டிவ் நம்பர்ஸ், 4 நெகட்டிவ் நம்பர்ஸ், 6 நெகட்டிவ் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் பாசிட்டிவ். ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் நெகட்டிவ். ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு. அது வந்து ஆப்ரேஷன் எப்படி வேணா இருக்கட்டும், அது மல்டிபிளிகேஷனா இருந்தாலும் சரி, டிவிஷனா இருந்தாலும் சரி, ரூல்ஸ் சேம் தான். ஒரு பிளஸ் இன்ட்டு ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு? ஆட். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் நெகட்டிவ். மைனஸ் டிவிஷன் பிளஸ், இந்த இடத்துலயும் ஒண்ணுதான் இருக்கு, நெகட்டிவ். இந்த இடத்துல மைனஸ் இன்டு பிளஸ் டிவைட் பை பிளஸ், இந்த இடத்துலயும் ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கு. இது மல்டிபிகேஷனா டிவிஷனா, ரெண்டு அடிஷன் வருதா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் வந்தா மைனஸ் தான். இந்த இடத்துல 3 இருக்கு, 2 டிவிஷன் இருக்கு, இதுவும் நெகட்டிவ் தான். இங்க ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு, இதுவும் நெகட்டிவ் தான். இந்த இடத்துல பாருங்க, 2 நெகட்டிவ், 2 நெகட்டிவ், 2 நெகட்டிவ், 2 நெகட்டிவ், 4 நெகட்டிவ். ஸோ இடையில வந்து அது டிவிஷனா இருந்தாலும் சரி, மல்டிபிளிகேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பிளஸ் நம்பர் வந்தாலும் சரி, எவ்வளோ நம்பர் வந்தாலும் சரி, ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் டிவிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன்ல மட்டும் வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் தான் ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 into 6, ஆன்சர் என்ன? 30. நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்திருக்கா? வரல, ரெண்டுமே பாசிட்டிவ், அப்ப அதுவும் பாசிட்டிவ். அடுத்தது 5 into 6 30. இப்போ இங்க ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் இருக்கா, ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் இருக்கா? ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ், அப்போ பிளஸ். அடுத்து 5 into 6 30. இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு, அதாவது ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ். ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் 30. இங்கேயும் 5 into 6 30. இந்த இடத்துலயும் ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு, ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ். ஆன்சர் நெகட்டிவ் தான். இந்த இடத்துல பாருங்க, 5 into 6 30. 30 into 1 30. ஆன்சர் போட்டாச்சு. எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு? பிளஸ் மைனஸ் மைனஸ், ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, அப்ப ஆன்சரும் பிளஸ் தான். இந்த இடத்துல 5 into 6 30, 30 into 1 30 தான். பட் எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இருக்கு? 1 2 3, ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ், அப்ப ஆன்சர் மைனஸ். புரிஞ்சா? இங்க வாங்க டிவிஷன் பார்க்கலாம். 25 divided by 5, ரெண்டுமே பாசிட்டிவ், அப்போ ஆன்சர் 5. ரெண்டுமே பாசிட்டிவ், பாசிட்டிவ் போட்டாச்சு. 25 divided by 5 5 தான். இந்த இடத்துல எவ்வளவு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு? 2, ஈவன் நம்பர், அப்ப ஆன்சர் பாசிட்டிவ். 25 divided by 5, இதுவும் 5 தான். இந்த இடத்துல எவ்வளவு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு? 1, ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ், அப்போ மைனஸ். இந்த இடத்துலயும் ஆன்சர் 5 தான், ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான், மைனஸ். இந்த இடத்துல பாருங்க, 25 divided by 5, இட்ஸ் 5. 5 divided by 5 1, ஆன்சர் இஸ் 1. இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு மைனஸ், ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ், அப்போ பாசிட்டிவ். இந்த இடத்துல 25 divided by 5 5, 5 divided by 5 1. ஆன்சர் பாருங்க, மைனஸ் மைனஸ் மைனஸ், 3 மைனஸ், ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ், அப்ப ஆன்சர் வந்து நெகட்டிவ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் நெகட்டிவ், ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் பாசிட்டிவ். அது மல்டிபிளிகேஷனா இருந்தாலும் சரி, டிவிஷனா இருந்தாலும் சரி. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லயும் இந்த கிளாஸ்லயும் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணணும், எப்படி மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஃபிராக்ஷன்ஸ் எப்படி ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி மல்டிபிகேஷன் ஆர் டிவிஷன் பண்ணணும் மட்டும் பார்க்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல 3 ஹோம்ஒர்க்ஸ் நம்ம இருக்கு,
சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க.